ஹாய் ஆர்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் ட்ராகன் பிரின்ஸ் ஃபால் ட்ராகன் இயர் கேர்ள். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராகன் வேர்ல்டு காமிக்கிறாங்க. அங்கே ஒரு வயசான ட்ராகனும் ஒரு பிரின்ஸ் ட்ராகனும் பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் ட்ராகன் சொல்கிறாரு, என்னோட கடைசி பிரின்ஸ்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு அந்த ஏஜான ட்ராகன் சொல்கிறாங்க, நம்மளோட வாழ்க்கையில் அப்படி தான், நம்மளோட லாஸ்ட்டு பிரின்ஸ்க்கு மட்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ட்ராகன் இயரில் பிறந்த ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும். ட்ராகன் இயரில் பிறந்த பொண்ணுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ட்ராகன் இயர்லேயே நிறையா பொண்ணுங்க பூமியில் பிறந்திருப்பாங்களே. அதுக்கு ஏஜ் ட்ராகன் சொல்கிறாரு, இல்லை, ட்ராகன் இயரில் நிறையா பொண்ணுங்க பிறந்திருப்பாங்க, ஆனால் நம்ம தேடிட்டு இருக்க பொண்ணு ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அதை குணப்படுத்துறதுக்கான பவர் இருக்கும். இன்னும் 2 டேஸில் நம்ம பூமியில் ட்ராகன் இயர் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அப்போது ஒரு ட்ராகன் இயர் பொண்ணு வந்துட்டு நம்ம ட்ராகன் ஸ்டாச்சு மேலே வந்து கையை வைக்கும். அந்த பொண்ணோட கையில் வந்து ட்ராகன் சிம்பிள் வரும். அப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இதான் அந்த பொண்ணு அப்படின்னு. வையன் இன்ட்ரோ. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபினா செம்ம இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் கட்டாயத்தினால நீங்கள் காமர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க நேம் வந்து ஹையுன்ஜின். உங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஹையுன்ஜின் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் எதுக்கு இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுகிறீங்க. ஹையுன்ஜின் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நான் சைனாவுக்கு போகணும். உனக்கு தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ நீ என் கூட வரியா? சரி, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கு ஹையுன்ஜின் சொல்கிறாரு, சரி நம்ம எப்பொழுதும் மீட் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸ்க்கு வா. சரி, ஓகே, நான் வரேன். ஹையுன்ஜின் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஹையுன்ஜின் சொல்கிறாரு, சைனாவில் வந்து ட்ராகன் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஸோ உனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய கிடைக்கும்ல, வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு சரி, ஓகே, நான் வரேன் அப்படின்றீங்க. ஹையுன்ஜின் சொல்கிறாரு, அங்கே வந்து உன் வேலையில் காமிக்கக்கூடாது, சரியா? நான் என்ன வேலை பண்ணேன் அப்படின்றீங்க. அதுக்கு ஹையுன்ஜின் வந்து சொல்கிறாரு, நீ நிறைய சேட்டை பண்ணுவியே, அதை தான் சொல்கிறேன். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேனே, நீ தான் என்னை விட பயங்கரமாக பண்ணுவியே அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. அப்புறம் நீங்களும் ஹையுன்ஜினும் சைனாக்கு ரீச் ஆகிட்டீங்க. அப்போது அங்கே இறங்குனது உடனே நிறைய ட்ராகன் ஸ்டாச்சுலாம் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல் நடக்குது. நீங்கள் அதை பார்த்தோன்னே நிறைய ஃபோட்டோஸாக எடுத்துகிட்ருக்கீங்க. ஹையுன்ஜின் வந்து உங்களை கூப்பிட்றாரு, வா போகலாம் அப்படின்னு. நீங்கள் இல்லைப்பா நான் வரல, இங்கே நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்றீங்க. ஹையுன்ஜின் சொல்கிறாரு, நீ இங்கேயே இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கே, இன்னும் ஃபெஸ்டிவல் நடக்கிற பிளேஸ்க்கெலாம் போனால் என்ன பண்ணுவேன், சீக்கிரம் வான்னு கூப்பிட்றாரு. நீங்கள் நான் வரல, நீ போப்பா அப்படின்றீங்க. இப்படி வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் உங்களை மிரட்டாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறீங்க. நெக்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல் நடக்குது. நீங்கள் சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஹையுன்ஜின் உங்களை பார்த்துட்டு, அப்பா நீயா இது, இப்பொழுது பாய்ஸ் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவேன், இன்றைக்கி இன்னும் இப்படி இருக்க அப்படின்றாரு. அப்போல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. நைட் ஆகிடுச்சு. ஹையுன்ஜின் வந்து உங்களை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த கோவில் செம்ம இருட்டாக இருக்குது, உள்ளே யாருமே இல்லை. நீங்கள் கேட்குறீங்க ஹையுன்ஜின் கிட்ட, என்னப்பா இது இவ்வளோ இருட்டாக இருக்குது? வையன், உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே வந்து ட்ராகன் இயரில் பிறந்தவங்களாலையும் ட்ராகன்ஸாலே மட்டும்தான் இந்த டெம்பிள்குள்ளே வர முடியும், மற்ற யாராலையும் வர முடியாது அப்படின்றாரு. நீங்கள் கேட்குறீங்க, அப்போ ட்ராகன் இயரில் பிறந்தவங்கன்னா நான் எப்படி இங்கே வர முடியும், நான் கூட ட்ராகனும் இல்லையே, இந்த டெம்பிள்குள்ளே என்னை தவிர மற்ற யாருமே இல்லை, இதை வச்சே உனக்கு புரியலையா, நானும் ஒரு ட்ராகன் இயரில் பிறந்தவன் தான், நீ கூட. நீங்கள் லைட்டாக பயந்துட்டீங்க. ஸோ ஹையுன்ஜின் கிட்ட சொல்கிறீங்க, இல்லை எனக்கு இந்த பிளேஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நம்ம வெளியே போகலாம் வான்னு சொல்கிறீங்க. ஹையுன்ஜின் சொல்கிறாரு, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இரு, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னல, எடுத்துட்டுரு அப்படின்றாரு. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு ட்ராகன் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அதை பார்த்து போய்கிட்டே இருக்கீங்க. அந்த ட்ராகனை வந்து டச் பண்ணுறீங்க. நீங்கள் டச் பண்ணும்போது அந்த ட்ராகனோட கண்ணில் வந்துட்டு ஒரு பவர் வருது. அது அப்படியே ரெட் கலரில் எரியுது. நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஷாக்கில் நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் கையில் அப்படியே ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் அதை பார்க்க போகிறதுக்குள்ளே ஹையுன்ஜின் வந்துட்டு, வையன் நீங்கள் என்ன பண்ணுற, வா போகலாம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பிளேஸில் வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க ஹையுன்ஜினை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹையுன்ஜின் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து நார்மல் ஆகிடுறாங்க. உங்களை கூப்பிட்டு, இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்துட்டு, ஏன் சொல்லுங்கள் பாட்டி, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பாட்டி உங்ககிட்ட, உனக்கான பிரின்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகிறான், ஆனால் உனக்கு நிறைய ஆபத்து கூட இருக்குது, நீ பார்த்து ஜாக்கிரதையாயிரு அப்படின்றாங்க. வையன், உனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா, நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க, எனக்கு ட்ராகனுங்கிறதே உங்களால் தான் தெரியும், அப்படி ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் நம்பலாம் இல்லை அப்படின்றீங்க. ஹையுன்ஜின் உங்கள்கிட்ட, சரி நாளைக்கு நம்ம எங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு.
ஏய் என்னப்பா சொல்கிற, உங்கள் வீடு இங்கே தான் இருக்கா? ஆமாம், நான் இங்கே தானே பிறந்தேன், அப்போ எங்கள் வீடு இங்கே தானே இருக்கும் அப்படின்றாரு. சரி போகலாமே அப்படின்றீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஹயுன்ஜின் வீட்டுக்கு போகிறீங்க. ஹயுன்ஜினோட வீடு ஃபுல்லாக ட்ராகன்ஸாக இருக்குது. உங்களுக்கு ஐயோ என்னப்பா இங்கே வந்ததுலேருந்து ட்ராகனாகவே பார்க்குறேன், எனக்கு ட்ராகன்ஸே பிடிக்காமலே போயிடும் போலயே அப்படின்றீங்க. என்ன இப்படி சொல்கிற, எங்கள் வீட்டுக்குள்ளே வா, உனக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ட்ராகன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹயுன்ஜின் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனால் ஃபுல்லாக ட்ராகன்ஸாக இருக்குது. நீங்கள் நிற்கிற பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே அப்படியே வேகமாக காற்றடிக்குது. உங்களுக்கு அப்படியே எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா அங்கே அப்படியே ஒரு ரெட் கலரில் லைட் எரியுது. அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் வராரு. உங்களை அப்படியே டச் பண்ணுற மாதிரி வேகமாக வராரு. உங்களை டச் பண்ணுறாரு. உங்கள் கையில் அப்படியே ஒரு ட்ராகன் சிம்பிள் மாதிரி இருக்குது. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறீங்க, ஹயுன்ஜின் ஹயுன்ஜின் கத்திக்கிட்டு. அப்புறமேட்டுக்கு ஹயுன்ஜின் பின்னாடி போய் ஒளியிறீங்க. ஹயுன்ஜினா எனக்கு பயமாக இருக்குது, அங்கே ஏதோ இருக்குது, என்னன்னு போய் பாரு அப்படின்றீங்க. அப்புறம் அவராக வெளியே வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. என்னை பார்த்து நீ பயப்பட வேணாம், என் பேர் தேயாங், நான் தான் இவனோட அண்ணன், பயப்படாத அப்படின்றாரு. ஆனால் உங்களுக்கு அவரை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா அவரோட கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ட்ராகனாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஹயுன்ஜின் சொல்கிறாரு, ட்ராகனா நீ தான் அதில் நம்பிக்கை இல்லைன்னு, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து என்னமோ நான் ஒரு ட்ராகன் வேர்ல்டுக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு எப்படியாவது இங்கேருந்து போனால் போதும் அப்படின்றீங்க. தேங்க வந்து சொல்கிறார், என்ன அதுக்குள்ளே போகணுமா, இனிமேல் உன்னால் போக முடியாது அப்படின்றாரு. ஏன் போக முடியாது? ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா, நீ என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்குறீங்க. ஹயுன்ஜின் என்ன விளாட்றாரா உங்கள் அண்ணா ஹேண்ட்ஸமாக இருக்காது, ஆனால் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு, எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, வா இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்றீங்க. அதுக்கு ஹயுன்ஜின் நாங்கள் விடணும்ல அப்படின்னு சொல்கிறார். 2 பேரும் என்னாச்சு, உங்களுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. திடீர்னு 2 பேரும் ட்ராகன் மாதிரி மாறுறாங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே மனுஷங்க கிடையாதா, ட்ராகனா? எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ப்ளீஸ் ஹயுன்ஜின் என்னை விட்டுரு அப்படி. நான் ஒன்றும் ஹயுன்ஜின் கிடையாது, நாங்கள் 2 பேருமே ட்ராகன்ஸ், இவர் தான் என்னோடய அண்ணா, இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் தான் ட்ராகனே இல்லையே, நான் ஒரு மனுஷியாச்சே, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமாம், நீ ஒரு ட்ராகனும் கிடையாது, மனுஷியும் கிடையாது, ஆனால் உன்கிட்ட ட்ராகனோட பவர்ஸ் இருக்குது, நீ ட்ராகன் இயரில் பிறந்தவ, ஸோ அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த ஐடியா பண்ணோம். தேயாங் சொல்கிறாரு, நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா, சீக்கிரம் வா, வேர்ல்டுக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க, என்னது என்னால் முடியாது, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா எனக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சு உங்களை அழிச்சிருவேன் அப்படின்றீங்க. என்னது பவரை வச்சு நீ அழிக்க போறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உன்னால் அந்த பவரை யூஸ் பண்ண முடியும். ஹயுன்ஜின் உங்களை பார்த்து, வாங்க சிஸ்டர் இன்லா போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்றாரு. என்னது சிஸ்டர் இன்லாவா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் கூட இருந்துட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேடா, போய் என்னை ஒரு ட்ராகன் கூட மேரேஜ் பண்ணி வைக்க போகிற, எங்கள் வீட்டில் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 2 பேரும் அவ்வளோதான் அப்படின்றீங்க. என்னது வீட்டில் வா, நீ இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்கே, உன்னைய மேரேஜ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ, அண்ணே ஏன்னு என்னோடய ஃப்ரெண்டை திட்டுற, நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஃப்ரெண்டா, இனிமேல் என்னைய கனவுல கூட ஃப்ரெண்டுன்னு நினச்சிடாத, உங்ககிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன், அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். தேயாங் ஹயுன்ஜினை பார்த்து சொல்கிறாரு, நீ இதுக்கு மேலே பேசினேன்னா இன்னும் 2 வருஷம் உன்னை அந்த பூமியிலே இருக்க வச்சிருவேன் அப்படின்னாரு. ஹயுன்ஜின், அண்ணா இல்லை வேணாண்ணே, இவ்வளோ நாள் இருந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் 3 பேர் போகிறீங்க. நீங்கள் 3 பேர் ட்ராகன் வேர்ல்டுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் உங்களை தேயாங் வந்துட்டு இறக்கி விடுறாரு. நீங்கள் அங்கே ஒரு வயசான தாத்தாவும் இருக்கார், அவர் போய் பார்க்குறீங்க. ஐயோ கிராண்ட்பா ப்ளீஸ் என்னை இவங்க 2 பேர்த்துக்கிட்டேருந்து காப்பாற்றுங்க, இவங்க 2 பேருமே ட்ராகன், உங்ககிட்ட நான் அந்த உண்மையை சொல்லிட்டேன்னு மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க, ப்ளீஸ் என்னை இவங்க 2 பேர்த்துக்கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்றீங்க. அதுக்கு அந்த தாத்தா வந்துட்டு சிரிச்சுட்டே ஒரு ட்ராகன் மாதிரி மாறுறாரு. ஐயையோ நான் மறுபடியும் இந்த ட்ராகன் வேர்ல்டுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்றீங்க. அதுக்கு அந்த கிராண்ட்பா சொல்கிறாரு, உன்னை இங்கே வர வச்சதே நான் தாம்மா, நீ தான் இந்த பிரின்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்க. கிராண்ட்பா தேயாங் கிட்ட, தேயாங் நீ போய் நம்மளோட இந்த வேர்ல்டை சுற்றி காமி வயனுக்கு அப்படின்றாரு. தேயாங் சொல்கிறாரு, நான் ஏன் சுற்றி காமிக்கணும், கல்யாணம் பண்ணுறது மட்டும்தானே என் வேலை, மற்ற வேலை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. அதுக்கு ஹயுன்ஜின் வந்துட்டு, சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற, நீங்கள் எனக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போனால் தயவு செஞ்சு என்னை எங்கள் உலகத்துலேயே கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்றீங்க. இல்லை என்னால் முடியாது, நான் கொண்டு போய் உங்களுடைய அங்கே விட்டேன்னு மட்டும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு, எங்கள் அண்ணன் என்னை அவ்வளோதான் எனக்கு கொன்னே போட்டுருவான்,
நீங்கள் ஹையுன்ஜினை பார்த்து சொல்கிறீங்க, உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்பி வந்தேன்ல, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், என்னோட தப்பு தான், என் லைஃப் இப்படி தான் போகும்னா போயிட்டு போகுது, நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் லைஃப்பில் மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜினை திட்டுறீங்க. ஆனால் ஹையுன்ஜினுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகிடுது, ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம், என்னால் தான் வயன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் நிற்கிற பிளேஸ்க்கு இருந்து கீழே பார்க்குறீங்க, அங்கே நிறையா பேபி ட்ராகன்ஸ்லாம் விளையாடிட்டுருக்கு. அதை பார்த்து நீங்களும் கீழே போகிறீங்க. அப்போதைக்கு அங்கே ஒரு ட்ராகன் மட்டும் கோவமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடாமல் நின்றுட்டுருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே தேயாங் ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் தேயாங்க திட்டுறதா நினச்சிட்டு அந்த ட்ராகனை பிடிச்சி திட்டுறீங்க. அது அப்படியே அழுது. அந்த குட்டி ட்ராகன் என்ன பண்ணுது, தேயாங்கிட்ட போய் அங்கிள் இவங்க என்னை திட்டாங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்றாங்க. அவங்க உன்னை என்ன திட்டினாங்க? அதான் உங்கள் பேரை சொல்லி தான் என்னை திட்டினாங்க, ஏதோ நீங்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்களாமா. அந்த குட்டி ட்ராகன் என்ன பண்ணுது, நீங்கள் சொல்லாததெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லி வைக்கிது. ஸோ தேயாங்க என்ன பண்ணுறாரு, நீ இப்படி தான் ஒரு குழந்தைகிட்டலாம் பேசுவியா? அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் இந்த ட்ராகன் பிறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அது பிறந்து ஒரு 22 வருஷம் இருக்கும் அப்படின்றாரு. என்னது 22 வருஷமா? எனக்கே 22 வயசு தானே ஆகுது அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.